நம்ம ஜிம் கேரியோட நடிப்பில் வெளிவந்த டாப் 5 தலை சிறந்த காமெடி படங்கள்லேயே ஒன்று தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அழகான பொண்ணு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க. அப்போது ரோட்டில் போயிட்டு இருந்த பயங்கர கிளாஸியான ஒரு காருங்க இந்த பொண்ணை பார்த்ததும் அப்படியே சடனாக இவள் அழகுல மயங்கி இவள்கிட்ட பேசுகிறதுக்காக இப்போ ரிட்டன் அப்படியே காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு ஆள் இப்படி தாங்க காரை அப்படியே விண்டோவை மட்டும் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணாப்லே அப்படியே தலையை மட்டும் வெளில விட்டுக்கிட்டு, ஹலோ, நான் 30 மினிட்ஸில் மெடிக்கல் காலேஜுக்கு லெக்சர் கொடுத்துருக்கணும், இந்நேரம் மெடிக்கல் காலேஜுக்கு ரூட் சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் ஸ்ட்ரைட்டாக போனால் 2 கிலோமீட்டரில் வருங்க அப்படின்றா. ஏய், உங்கள் பேச்சு நல்லா இருக்கே, எந்த ஊருங்க நீங்கள் அப்படி இதுன்னு பேச்சுக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே வளைஞ்சு வளைஞ்சு பேச அவன் ஆளை விடுறா சாமின்றாப்லையே அப்படியே ஓடிப்புடுறா. ஆள் இப்போ வடை போச்சு அப்படின்றாப்லையே காரு விண்டோவை அப்படியே மூடினதும் டக்குன்னு ஒரு கருப்பு தொப்பியை வேற போட்டாப்லையே அப்படியே உருண்டு பிறண்டு கார் மின் சீட்டுக்கு மாறி உட்காருவான் பாருங்க. ஷோ, படத்தில் இந்த சீனு வேற மாதிரி இருக்குங்க. எப்படின்னா ஆள் ஏதோ பணக்கார முதலாளி மாதிரியே ஃபிகரை கரெக்ட் பண்ண பேசிவிட்டு ஃபிகர் மடியிலன்னதும் இப்போ டக்குன்னு ஆள் டிரைவராக மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே பார்க்க பயங்கரமாக சிரிப்பாக இருக்குங்க. இவன் பேர் லாய்டுங்க. லாய்டு எங்கே போகிறான்னா யாரையோ சவாரிக்கு பிக் பண்ண வந்திருக்காங்க. பணக்கார வீட்டுக்கு வந்து சரி கண்டிப்பாக ஏதோ கிளடுகட்டையாக தான் இருக்கும்ன்ட்டு அப்படியே சலிப்பாக கதவை தட்டி கூப்பிட பார்த்தா எதிர்பாராத விதமாக பயங்கர க்யூட்டாக அப்படியே பார்த்தா ஹீரோயின் மாதிரி ஒரு அழகான பொண்ணு வரவும் லாய்டு அவளை பார்த்த வண்ணத்துக்கு ஆள் விழுந்துட்டாங்க. வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு அவள் உள்ளே போக லாய்டுங்க சரி இன்னைக்கு பேசி ஆள் வேலை மைக்கிறோண்டா அப்படின்ற அப்படியே ஆள் வாய்க்கு அப்படியே சென்ட் அடிக்கிற லட்சணத்தை பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ, வண்டியை ஓட்டிக்கிலே அவள் என்னங்க ஏர்போர்ட்டு போகிறீங்களா, எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு கேட்க அவள் இந்த மாதிரி ஆஸ்பிரன்ற ஊருக்கு ஏர்போர்ட்டில் போகிறேன் அப்படின்னவும் 2 பேரும் அவங்க பேரை சொல்லி அறிமுகமாகிக்கிட்டு அவள் பேர் மேரி ஸ்வான்சனாமா மேரி ஸ்வான்சனா. இவன் அவள்கிட்ட விடாமல் பேச்ச போடுவாங்க. எப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, நாங்கள் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அது இதுன்னு ஒரு மாதிரி அப்படியே அவள் பதட்டமாக ஒரு மாதிரி கையில் பண்ணிகிட்டு இருக்க இவன் கார் மிரரில் இதை பார்த்ததும் அப்போங்க லாய்டு ஆள் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கோன்றதை மறந்துவிட்டு கார் ஸ்டேட்டிங்கை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கழுத்தை பின்னாடி திருப்பி இவள்கிட்ட என்னங்க ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், நிறைய பேர் ஃப்ளைட் கிராஷில் சாவுறதை விட ஏர்போர்ட்டு போகிற வழியிலே இந்த மாதிரி கார் ஆக்சிடெண்ட்டில் செத்தவங்க தான் அதிகம் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லி வண்டியை ஓட்டுவான் பாருங்க. ஐயோ, அதுவும் சிக்னலில் கூட பார்க்காம அப்படியே சிரிச்சுக்கிட்டே வலிஞ்சு வழியில் போட்டுக்கிட்டே வண்டியை ஓட்ட இவன் டே நேராக பார்த்து ஓட்டுறா அவன் கதறவும் அப்போ தாங்க திரும்புவான். இவன் அழகா எப்படின்னா சிக்னலில் ஆக்சிடென்ட் ஆகாமல் தப்பிச்சிடுறான். ஆனால் அங்கே இவனால் பெரிய விபத்தே நடந்து இவன் அதெல்லாம் பார்க்க கூட இல்லைங்க, சட்டை கூட பண்ணாமல் இவன் பாட்டுக்கு செகட்ட மேனிக்கே மேரிட்ட பேச்சை போட்டுக்கிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் மேரி காசை எடுத்து நீட்டவும் சே நமக்குள்ளே என்னங்க காசு அப்படிலாம் ஒன்றும் வேணாம், வேணும்னா ஒரு ஹக்கை மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு நிற்க மேரி சரி போய் தொலையுது அப்படின்ட்டு சும்மா லைட்டாக கட்டி பிடிக்கிறா. இவன் அவளை நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே அழுதபடியே ஃபீல் பண்ண அப்போ அவள் டேய்னு ஏதோ சொல்ல வர்றா. இவன் அவன் வாயிலேயே அப்படியே கை வச்சு நீ எதுவும் பேசாத சொல்லாத பேசாமலேயே போயிரு போ அப்படின்ட்டு மேரி அவன் யாரா இவன் பைத்தியக்காரன்ற மாதிரியே பார்த்துட்டு கிளம்புறா. ஆனால் லாய்டுங்க இவன் என்னன்னா இவளை பிரிய முடியாமல் அப்படியே ஆளுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் வருத்தத்தோட கார் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டை விட்டு அப்படியே போயிட்டு இருக்க இங்கிட்டுங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே 2 ஏஜென்ட்டுங்க மேரியை ஃபாலோ பண்ணியே ஹே அவன் அந்த ப்ரீஃப் கேஸை அந்த எஸ்கலேட்டர் கிட்ட விட்டுட்டு போவான், நம்ம அப்போ கரெக்டாக அந்த சூட் கேஸை எடுக்கணும்னு பேசிக்கிட்டே அவள் பின்னாடியே போகிறாங்க. அப்போது ஒரு இடத்துலங்க மேரியை லாய்டு ஏர்போர்ட்டுக்கு வெளில அவளை அப்படியே பிரிய முடியாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு போவான். அப்போ மேரிங்க இந்த ஏஜென்ட் சொன்ன மாதிரியே அவள் ஒரு இடத்துல சூட்கேஸை விட்டுட்டு போக இதை லாய்டு பார்த்துட்டு ஐயோ என் செல்லம் சூட்கேஸை மறந்து வச்சுட்டு போகிறாளே அப்படின்ட்டு இவன் கார் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு ஆள் தெரிச்சு அடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடுவான் பாருங்க. அதே சமயம் அங்கே ஏஜென்ட்டுங்க இவங்களும் அந்த சூட்கேஸை எடுக்க ஆல்மோஸ்ட் கிட்ட போவாங்க. அப்போ லாய்டுங்க இவன் அந்த ஏஜென்ட்டுகளெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஓடி வந்து சூட்கேஸை எடுத்துக்கிட்டு மேரிட்ட கொடுக்க ஹே சொல்லலாம் இந்த வந்துட்டடி சூட்கேஸ் விட்டுட்டு போறடி அப்படின்ட்டு ஆள் பயங்கரமாக சிரிப்பாக ஓடுவாங்க. ஓடிக்கிடி சேசிங் பண்ணி ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடி போனால் அங்கே மேரியோட ஃப்ளைட்டே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இவன் அவள்கிட்ட சூட்கேஸை கொடுக்க முடியாமல் அங்கேயே விழுந்து அடிபட்டு கிடக்க
நமக்கு தான் தெரியும் இல்லையா, ஜிம் கேரினாலே சிரிப்பு தான்னு. ஆனால் இப்போ படத்தில் பேரலாக இன்னொருத்தரை காட்டுறாங்க. அவரும் பார்க்கவே ஆள் பார்க்க சிரிப்பாக தான் நாய் வேஷம் போட்டாப்புலே வராரு. இவனோட வண்டியும் மேட்சிங்ன்ற மாதிரியே, அதுவும் வேனை நாய் மாதிரியே மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ நாய் வேணை அப்படியே ஓட்டிக்கிட்டு ஆள் கேட்பாப்லங்க. எப்படின்னா, டேய் யாரா அது பீஃப் பர்கர் கேட்டது அப்படின்னா, அப்போ வண்டிக்குள்ளேருந்து நாய் ஒன்று வந்து அட்டண்டன்ஸை போடுது. இந்தா சாப்பிடு அப்படிதான், போ நீ போ அப்படின்ட்டு. டேய் அடுத்து யாரா அது சிக்கன் பர்கர் கேட்டது அப்படின்னா, வா நீயா இந்த வாயில் போட்டுக்க, நீ போ. அடுத்து யாரா அது ஹாட் டாக் கேட்டது அப்படின்னா, அது ஒரு மாதிரி தினுசா அப்படியே பெருசாக இருக்குதுங்க ஹாட் டாக் இது பார்க்குறதுக்கு. அப்போது வேனுக்குள்ளேருந்து ஒரு பொம்பளை நாயை எட்டி பார்க்க, ஏய் குசும்பு காரபடி நீ, உனக்கு அவ்வளோ பெருசு கேட்குதா உனக்கு, போடி உள்ள அப்படின்றாப்லேயே போய் திட்டி அனுப்பிவிட்டு வண்டியை ஓட்ட வாக்கி டாக்கிலேருந்து யாரோ இவர்கிட்ட, டேய் ஹாரி இந்த மாதிரி டாக் ஷோக்கு ஆரம்பிச்சிருச்சுடா, ஏன்டா லேட்டாக சீக்கிரம் வாடா அப்படின்ட்டுறாங்க. ஹாரி இந்த வந்துட்டேன் யா அப்படின்ட்டு ஆள் அவசரமாக வேனை வளைச்சி ஆட்டி போகிறாப்புலங்க. ஆள் இப்போ கடைசியாக வந்து சேர, ஹாரி பெட்டு மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குறவனாமுங்க. அங்கே நாய் ஓனரு திட்டுது இவனை. ஏன்னா இவன் தான் நாயை குளிப்பாட்டி அழகு பண்ணி பியூட்டி பார்லருக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்திருப்பான் போல். வர்ற வழியில் வண்டியை வளைச்சி ஓட்டிட்டு கூடவே அந்த நாய்களுக்கு ஹாட் டாக்கு பர்கர்னு கொடுத்ததால அது நாய் மேலெல்லாம் அப்படியே ஆய் போன மாதிரி அப்பி அசிங்கமாக கிடக்க, நாய் ஓனருக்கு, ஏன்டா டேய் இங்கே நான் நாய் காம்படிஷனுக்கு வந்திருக்கேன், நீ என்னன்னா என் நாய் எப்படி ஆக்கிட்டியடா அப்படின்ற மாதிரி அப்படியே ஷாக்காக முழிக்கிறாங்க. இப்போ கடைசியில் லாய்டு மற்றும் ஹாரி 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு வந்து சேர்றாங்கங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்டு தான் போல் இருக்குது. லாய்டை ஏர்போர்ட்டுக்கு சவாரிக்கு போனவன் அங்கே அந்த ரிச்சான காரை ஆக்சிடென்ட் பண்ணதால் அவனை டிரைவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல் இருக்கு. இங்கிட்டு ஹாரி அவன் அந்த பெட்டை ஒழுங்காக பராமரிக்கிறதால இவனுக்கும் வேலை போச்சாங்க. லாய்டு இந்த சூட்கேஸ்ட் கதை, மேரி கதை, அப்புறம் அவன் மேலே காதல் வசப்பட்ட கதையெல்லாம் சொல்ல, ஹேரி டேய் சூட்கேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தியாடா அப்படின்னு கேட்க, டேய் அசிங்கமாக அடுத்தவங்க பர்சனல்லாம் பார்க்கக்கூடாதுரா அப்படின்னுட்டு அங்கே யாரோ கதவை தட்டவும் இவங்க அப்படியே மெல்லமாக போய் யாருன்னு கதவை அப்படியே ஓட்டையிலேருந்து பார்த்தா அங்கே சூட்கேஸ்ட்டை தேடி ஏஜென்ட்டுங்க லாய்டு வீட்டுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கொலை வெறியில் நிற்கிறாங்க. அவங்க யார், எதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு கன்னெல்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்னு இவங்களுக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது இல்லையா. அப்போங்க லாய்டு பையன் ஹாரிட்ட அப்படியே கேட்பான், அடே கேஸுக்காரனுக்கு கேஸ் பில்லு கொடுத்தியாடா? இல்லைடா மச்சான் மறந்துட்டேன்னவும், அட இலவு எடுத்தவனே நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதா அப்படின்னு திட்டுறான். சாரி மச்சான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன்டா அப்படின்னு இவன் சொல்ல, சரி நீ இவங்க பாடான்ட்டு அப்படியே ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இங்கே ஏஜென்ட்டுங்க கதவு கிதவெல்லாம் அப்படியே உடச்சிவிட்டு உள்ளே வந்துட்டு ப்ரீஃப் கேஸ் இல்லைன்னதும் சரி என்னடா பண்ணுறது, சரி பழி வாங்குறாப்புல அவங்கள இந்த மாதிரி வீட்டையே உடச்சி நாசம் பண்ணிடலாமா அப்படின்னு முழிக்க, அப்போ இவருங்க இரு அப்படின்ட்டு ஹாரி பையன் ஆசையாக வளர்த்துருப்பான் பார்த்தீங்களா கிளி, அதோட கழுத்தை அப்படியே திருகி அப்படியே பிடுங்கி போட்டுட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு ஹாரி மற்றும் லாய்டு ஊருக்குள்ளேயே நின்றுக்கிட்டு, ஹாரி சரி மச்சான் நான் போய் ரூமில் அவங்க போயிட்டாங்களா என்னன்னு பார்த்து சொல்கிறேன், நீ போய் ஊருக்குள்ளே போய் ஏதாவது பீர் கீர் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு வாடா போகலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம போய் செலிப்ரேஷன் பண்ணுவோம், அட்டியை போடுவோம் அப்படின்ட்டு பேசிவிட்டு ஹாரி போயிட்டு, டேய் அவங்க போயிட்டாங்கடா வாடா ரூமுக்கு வாங்கிட்டு வாடா பீரை வாங்கிட்டு வாடான்னு சொல்ல, இவங்க வர்றப்ப தவறுதலா பர்ஸை இந்த மிஷினுக்குள்ளேயும் போட்டு விட்டான். எடுக்க முடியாமல் அப்படியே திணற வழியில் வயசான கிளவி வரவும், பாட்டியம்மா மிஷினுக்குள்ளே பர்ஸு விழுந்துருச்சு பாட்டியம்மா, யாரை நம்பலாமோ இல்லையோ உங்களை மாதிரி வயசான கிளடுகட்டையெல்லாம் கண்டிப்பாக நம்பலாம், ஏன்னா நீங்களாம் வீக்கான ஆள் இல்லையா, நீங்கள்லாம் திருடணும்னு நினச்சாலும் உங்களால் முடியாது அப்படின்னு பேசிவிட்டு அங்கே கட்டாகி இப்போ வீட்டுக்கு வெறுங்கையோடு வரவும், மச்சான் வர்ற வழியில் ஒரு கிளவி பீரு பர்ஸு எல்லாத்தையும் மொத்தமாக ஆட்டையை போட்டுருச்சு அப்படின்னு கத்திவிட்டு, அப்போங்க ஹாரி இவனும் பயங்கர சோகமாக இருப்பான். என்னன்னு கேட்டா ஏஜென்ட்டுங்க கிளி தலையை திருகி போட்டிருப்பாங்கல்ல, இவன் என்னன்னா கிளி வயசானதால அதுவே தலை கீழே விழுந்துருச்சு செத்து போச்சு அப்படின்னு அழுவான். இவனுங்க டேய் சொல்லணும்ல, டே முட்டாப்பையில வயசானா தலையெல்லாம் கீழே விழுகாதரா, யாரோ கொண்டு இருக்காங்கன்னு சொல்லணும்ல. இவன் அப்படியா மச்சான் விழுந்துருமாடா அப்படியாடா அப்படின்னு கேட்டுவிட்டு அங்கங்க இவங்களுக்குள்ள சரி நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆக போதோன்ற மாதிரி பேச்சு ஓடும். ஏன்னா ஆட்களுக்கு 2 பேத்துக்கும் வேலையே போயிடுச்சு, காசு கையில் இல்லை,
நம்ம வாழ்கிறதுக்கு இனி பொருளாதார ரீதியாக என்ன பண்ண போகிறோம், வீட்டு பில்லு என்ன எப்படி கட்ட போகிறோம் அப்படின்ட்டு பேச்சு ஓடும். லாய்டு பேசாமல் மச்சான் நம்ம ஏன் ஆஸ்பன் நகரத்துக்கு போய் புதுசாக வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்ட்டு அவங்க டேய் ஓஹோ மேரி ஆஸ்பனில் இருக்கான்றதுக்காக என்னைய உன் கூட சேர்ந்து மாமா வேலை பார்க்க கூப்பிட்றியாடா அப்படின்றான். வரமாட்டேன் அப்படின்னு கத்த லாய்டு மச்சி இவ்வளோ நாள் ஐ எம் ஜஸ்ட் நோபடி, இப்படி இருந்தே எனக்கு ரொம்பவே டயர்டாயிருச்சு, சோகமாக இருக்குடா மாப்பிள்ள, வாழ்க்கை பூரா நான் இப்படியே ஒண்டிக்கட்டையாக வாழணுமாடா மச்சான் அப்படின்னு அழாவே ஆரம்பிச்சிடறான். ஹாரி நண்பன் இப்படி அதுவே லாய்டு இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி பார்த்ததே இல்லைன்னு, சரி வா மச்சான் போகலாம் ஆஸ்பன் போகிறோம், நம்ம வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்கிறோம் வாடா மச்சான்ட்டு இவங்க ஒன்றா அப்படியே நாய் வண்டியில் சும்மா வேற மாதிரி ஆர்வத்தோட அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படியே வேனில் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பன் நகரத்துக்கு வேன்லேயே கிளம்பிட்டாங்க. லாய்டு பைய அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் திங்கவும், டே ஸ்நாக்ஸுக்கு எதிராக காசு என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, அவன் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சின்ன பயல்கிட்ட, அதுவும் கண்ணு தெரியாத சின்ன பயல்கிட்ட இந்தாடா வச்சுக்கடான்ட்டு காசுக்கு அந்த செத்து போன கிளியை ஏமாத்திட்டு வந்திருக்கான். ஹாரி திட்டுவாங்க, ஏன்டா கூதி பிளைண்டு கிட்டுக்கு போய் இப்படியாடா ஏமாத்திவிட்ட அப்படின்ட்டு. அதே சமயம் இங்கிட்டு அவனை காட்டுவாங்கங்க, லவ் பேர்டு அப்படியே கழுத்து செல்லோ டேப்பு போட்டு ஒட்டி கொடுத்துட்டு வச்சுட்டு போயிருந்திருக்கான். அந்த சின்ன பயலும் செத்த குருவின்னு தெரியாம கிளி பிரிட்டி பேர்ட்னு சொல்லு, பிரிட்டி பேர்ட் சொல்லு, பிரிட்டி பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இவனை கிராஸ் பண்ணி அந்த ஏஜென்ட்டுகளும் அப்படியே பார்த்து அப்படியே வீட்டுக்கு போனால், சாரி கேஸ்மேன் நாங்கள் ஆஸ்பனுக்கு போகிறோம் பாய் அப்படின்னு லெட்டர் இருக்க, இவர் ஆஹா இவங்க கட்டாயம் பெரிய கேங்காக தான் இருப்பாங்க போல் இருக்கு, பார்த்தில்ல இவங்களுக்கு எனக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கேஸ் மேன்னு போட்டிருக்காங்க பாரு அப்படின்ட்டு வாடி அவங்கள பிடிச்சி நசுக்கும் விட மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்களும் நம்ம பாய்ஸை பிடிக்க ஆஸ்பனுக்கு இவங்களும் கிளம்பிட்டாங்க. இங்கிட்டு நம்ம பாய்ஸு சரி ஆஸ்பன் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. அங்கே வெயிட்ரஸ் ஆடெல்லாம் எடுத்துக்கிட்டு வரவோ இவங்க அவளை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக கலாய்ச்சி விட்டு இவங்களே பயங்கரமாக அப்படியே பக்கன்னு சிரிக்கிறாங்க. அவன் அப்படியே மேலையும் கீழையும் பார்த்தாப்புலே நிற்கிறா, யாரா இவங்க அப்படின்ற மாதிரியே. வெயிட்ரஸு ஏங்க என் கூல்ட்ரிங்க்ஸில் பபிள்ஸ் இல்லை கொஞ்சம் கொண்டு வரீங்களா அப்படின்னு வெயிட்ரஸ் அம்மாங்க கடுப்பில் அவங்களே அந்த ட்ரிங்க்ஸை எடுத்து ஊதிவிட்டு, இந்தாடா நீ கேட்ட பபிள்ஸு போ ஹாப்பினா அப்படின்னு போக, இப்போது சாப்பிட இல்லை லாய்டு ஹாரியை டேய் மச்சி என்னடா சால்ட்டை கீழே கொட்டிவிட்ட, சால்ட்டை கீழே கொட்டுனா கெட்ட சகுனம்டா, சரி இப்போ என்ன பண்ணுற சால்ட்டை நீ வலது பக்கமாக தூக்கி போடு அப்போ தான் சகுனம் சரியாகும் அப்படின்னு இவங்க அப்படியே அந்த சால்ட்டு டப்பாவே அப்படியே மொத்தமாக தூக்கி பின்னால் போட்டு போடுறான். அது பின்னால் உள்ள ஒரு மேலே போய் பட்டு அவர் கடுப்பாகி டேய் யாராது அப்படின்னு கத்திக்கிட்டு இவங்களை பார்த்து அப்படியே வர லாய்டே டக்குன்னு கையை காட்டி இவன் தான் சார் அப்படின்ற மாதிரி ஹாரியை போட்டு விட்டுருவான். அவங்க டேய் நீ தானாடா அது அப்படின்னு ஆளு ஹாரியோட என்ன பண்ணுவாப்லன்னா பர்கரை திறந்து அப்படின்னு உள்ள துப்பிவிட்டு இந்தா இப்போ திம்பியா அப்படின்னு கேட்க, இல்லையா நான் வேற ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னமோ அவன் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. இங்கே ஹாரி கிடந்து அடே சுண்ணி பசிக்குதுடா எதுக்குடா அவன்கிட்ட என்னை போட்டு விட்ட அப்படின்னு கோவத்தில் புலம்ப போடா. அப்போ லாயிடுங்க டக்குன்னு மச்சி வா அப்படின்ட்டு ஹாரியை கூப்பிட்டு போய் அவங்கள்ட்ட, சாரி ஐயா மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு பீர் ஆஃபர் பண்ணுறோம் வாங்கிட்டு வரோம் நாங்களே அப்படின்னு. இவர் சரி அப்படியா 2 பீர் பாக்ஸ் வாங்கி அனுப்பு அப்படின்னு லாயிடுங்க பில் செக்ஷனுக்கு போயிட்டு அந்த கவுண்டர் அம்மாட்ட, அதோ அந்த டேபிளில் இருக்கவங்க எங்கள் பில்லெல்லாம் சேர்த்துக்க சொன்னாங்க, நீங்கள் வேணும்னா அவங்கள்ட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு அவரும் கையை காட்டி வாங்க வா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாப்புல. இவங்களும் சரி ஓகே அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கங்க. ஹாரி இதையும் ஆட் பண்ணிக்க அப்படின்னு சாக்லேட்டு நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுக்க அவங்க அப்படியே அவங்க தலையில் பில்லை கட்டிவிட்டு அவங்களுக்கு ஆளுங்க வண்டியை எடுத்துகிட்டு பயங்கர அப்படியே குதூகலமாக போடு அவங்களுக்கு தேவைதான்டா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரியே போகிறாங்க. அப்போங்க இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு அப்படியே பயங்கர வெறி எடுத்து வெளில வந்து போச்சுரா மாதிரியே மாப்பிள்ள பட்டையை போட்டாங்கடா மாப்பிள்ள அப்படின்ட்டு நிற்கிறாங்க. ஹாரி மச்சி சூப்பர்ரா எப்படிடா இப்படிலாம் பண்ணுற, அவன் ஒரு தடவை படத்தில் பார்த்தான்டா அப்படின்றான். அப்படியா படத்தில் அடுத்ததாக அவங்களுக்கு என்ன மச்சி ஆகும் அப்படின்னு கேட்க, ஏமாத்தினவங்களுக்கு
பாதி வெளியில் அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சி அவங்க கழுத்தை அறுத்து கொண்டுடுவாங்கடா அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே வெகுளித்தனமாக சொல்லிவிட்டு, மச்சி எனக்கு ஒன்றுக்கு வருது, சரி வண்டியை நிப்பாட்டு அப்படின்னா, அவன் ஹாரி எங்கே இவன் சொன்ன மாதிரியே சேஸ் பண்ணி அவங்க பிடிச்சி கழுத்தை அறுத்து விடுவாங்களோன்ட்டு, டேய் வண்டிக்குள்ளேயே எம்டி பீர் பாட்டில் வச்சுருக்கிறேன் இருக்குல்ல, அதிலேயே எடுத்து ஒன்றுக்கு அடிடா அப்படின்னு இவன் நிறுத்த மாட்டான் அப்படின்ட்டான். இவன் அதிலேயே ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு, ஓ ஓ அடே அடே பாட்டில் ஃபுல்லாக போதுடா, வேறு பாட்டில் ஏறா சீக்கிரம் அப்படின்ட்டு, சீக்கிரம் அப்படின்னா 5 வரைக்கும் பார்த்தா 5 பாட்டில் வரைக்கும் போயிருச்சு. ஹாரி வண்டியை ஓட்டிக்கிட்டு டே மூத்திரம் அடிச்சுக்கிட்டு பாட்டிலை வேற பிடிச்சிக்கிட்டு, டே இளவெடுத்தவனே நீ என்ன கேமல் ஆடா இவ்வளோ பாட்டில் அடிக்கிற அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. இதை எப்படின்னா, லாய்டு மூத்திரம் பிடிக்கிற பாட்டிலு அந்த சத்தம் அப்படியே அந்த மூத்திரம் அந்த பாட்டில் உழுகிற சத்தம் அப்படியே கேட்குங்க படத்தில். இப்போது நான் உங்கள்கிட்ட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் இந்த மாதிரியான செயல் செஞ்சுருக்கீங்க? ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும். நான் பண்ணியிருக்கேங்க. எப்படின்னா, சொந்த ஊருக்கு நைட் ட்ராவல், அதுவும் பஸ்ஸில் வர்றப்ப அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வந்துச்சு. பஸ் டிரைவர்கிட்ட போய் கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு, அதுவும் லைட்டு வேறு ஆஃபில் இருக்கும் இல்லையா, பேசஞ்சர் எல்லாம் தூங்குவாங்க. அப்போ நானே இதே மாதிரி பஸ்ஸுக்குள்ளே தண்ணி குடிக்கிற பாட்டிலில் யூரினை பாஸ் பண்ணி கடைசியில் யூரின் ஃபுல்லானதும் பாட்டிலை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஜன்னல் வெளில தூக்கி போட்டிருப்பேன். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா சரி, இப்போ படத்துக்கு வருவோம். நம்ம பாய்ஸு ஓவர் ஸ்பீடில் போயிட்டாங்க. அப்போ போலீஸ் இவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி டே வண்டியை ஓரமாக நிட்டுங்க அப்படின்ட்டு, இப்போ வண்டி இன்சூரன்ஸு லைசெல்லாம் எடுங்கடா அப்படின்னா, என்னடா பீரை ஓப்பன்லேயே வச்சுருக்கீங்க, அது நம்ம எங்கள் நாட்டோட குற்றம், அது தெரியுமா உங்களுக்கு, அதை எடுங்கடா அப்படின்னு பீரை கேட்க ஆளுங்க அப்போ ஐயா இல்லைங்கய்யா அதெல்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி முழிப்பாங்க. டே நான் பார்க்காத பீராடா கொடுங்கடா அப்படின்னு அவர் வாங்கி பீரை அந்த யூரின் பாட்டில் எடுத்து பீருன்னு நினச்சி ஆள் குடிப்பாப்புல. அப்போங்க அவர் வாயே ஒரு மாதிரி அப்படியே ஓரங்கட்டி இழுக்கும். டேய் ஒழுங்கா மரியாதையாக போயிருங்கடா அப்படின்னு இவங்க வேன் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. லாய்டு தன் காதலியை பார்க்க இவனே ராத்திரி பகல்னு பார்க்காம தூங்காமல் கொள்ளாமல் வண்டியை ஓட்டிக்கிட்டு, ஆள் வண்டியை ஓட்டுறப்பவே கனவு காண்டுக்கிட்டே வண்டியை ஓட்டுவான் பாருங்க. ஐயோ பகல் கனவு இல்லைங்க, சும்மா அந்த கண்ணு முழிச்சாப்புலையே லவ்வை ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிட்டு வர அந்த ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஆள் ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிருவாங்க. தூக்கம் வருதுன்னு சரி சாதா ஹோட்டலில் ரூமு போடாமல் இதோ ஒரு மாதிரியான செக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஹோட்டல், இது பேர் ஹோட்டல் கூட இல்லையா, அதுக்கு பேர் மோட்டலாமா, அந்த மோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. பக்கத்து ரூம்லேருந்து அப்படியே அப்படின்னு செக்ஸெல்லாம் அப்படியே பயங்கரமாக கேட்குது. லாய்டு ஹாரிட்ட, மச்சி நீ மட்டும் இந்நேரம் பொண்ணாக இருந்தால் நல்லா இருந்திருக்கட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் காம வெறியில் பேச, அப்போ ஹாரி அவனோட பழைய காதல் கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா, ஆள் ஏதோ வேற ஒருத்தனுக்காக இவனை விட்டுட்டு அந்த பொண்ணு இவனை ஏமாத்திட்டு போயிட்டா. அப்போ லாய்டு இவனோட மூஞ்சி அப்படியே மாறுறத வச்சு இவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான், இவனோட ஆளை அவன் தான் ஏமாத்திட்டு ஓடி இருக்கான் அப்படி தெரிஞ்சிருக்கலாம். மோட்டல் ஏஜென்ட்டுங்க அவனோட பாஸ்கிட்ட பேசுகிறாப்லங்க. பாஸ் அவங்க எந்த கேங்கெல்லாம் தெரியல, ஆனால் அவங்க பெரிய கேங்காக தான் இருப்பாங்க. அப்போனா கூட ஒருத்தன் இவன்ட்ட விடாமல் இந்த டெலிஃபோன் பூத்தில் தொடர்ந்து தொல்லை பண்ண ஆள் மடார்னு அவருக்கு ஒரு குத்தை போட்டுவிட்டு பாஸு அவர் சொல்கிறாப்ல ஏஜென்ட்டுட்ட, டே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, சூட் கேஸ்ட்டை எப்படியாச்சும் அவங்ககிட்டேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு ஃபோனை வச்சுப்புறாப்புல. இவங்க இப்போ விடிஞ்சதும் திரும்ப வேனை ஓட்டிக்கிட்டு வர ஏஜென்ட்டு இவங்கள அப்படியே வழிமறித்து லிஃப்ட்டு கேட்க இவங்க சரி அப்படின்னு வர வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவரை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டே கத்திக்கிட்டே வர அவர் கடுப்பாகி காய்ஸ் போதும் காய்ஸ் அப்படின்னு கெஞ்சி கதறுவாருங்க. அவங்க அதெல்லாம் சட்டை கூட பண்ணாமல் இவங்களோட பைத்தியகாரத்தனத்தை பண்ணிக்கிட்டு அதுலேயும் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. கூட நிறையா மக்களை வேற ஏற்றிக்கிட்டு மியூசிக் கச்சேரி பாட்டு கச்சேரி வேற போட்டுக்கிட்டு கடைசியாக ஒரு பாருக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடிக்க அங்கங்க பாரில் ஏதோ டேர் வச்சுருக்காங்க, முடிஞ்சால் இந்த ஸ்பைஸ் சில்லியை சாப்பிடுங்கடா பார்ப்போம், பீரு ஃப்ரீயாக தர்றோம் அப்படின்று 2 பேரும் தின்னுவிட்டு அப்படியே காரம் தாங்க முடியாமல் திணற ஏஜென்ட்டு அப்போ அவர் மட்டும் அப்படியே பாருக்கு வெளில வந்து தனியாக பாஸ்கிட்ட பேசுவான். பாஸ்
அவங்கள பார்த்தா ஏதோ கன்று வச்சு கொள்ளுற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஒருத்தெல்லாம் தெரியலை, என்கிட்ட எலி மருந்து இருக்கு, அதை வச்சு அவங்கள கொண்டுரட்டுமா அப்படின்னா அவரும் சரி போட்டுடுறா அப்படின்றாரு. அதே சமயம் அவர் வர்றதுக்குள்ள இவங்க அவர் பர்கரில் ஸ்பைஸ் சில்லியை அதுவும் 3 நாளை வச்சு அவருக்கு கொடுத்துப்படுறாங்க. அவர் ஆள் தின்னதும் அவர் காரம் மண்டைக்கேறி ஆள் அங்கேயே மூச்சு திணறி கிடக்கிறாரு. லாய்டுங்க அப்போ அவருக்கு முதலுதவி பண்ணிவிட்டு அடுத்து வாயோட வாயா வச்சு உதவ பார்க்க அவர் டே அடே அந்த சட்டையில் கேஸ் மாத்திரை இருக்கும், அதை மட்டும் எடுத்து குடுறா அப்படின்றாரு. இவர் நம்ம பாய்ஸு எலி மருந்து கொடுத்து கொள்ளலான்னு வச்சுருந்தான், அந்த எலி மருந்து எடுத்து அவருக்கே கொடுத்துட்டாங்க. அவன் பொருளை எடுத்து அவனையே போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அடா பாவிகளா ஆள் அங்கேயே செத்து போயிட்டாருங்க. அப்போங்க லாய்டு பையன் செத்துட்டாருன்னு அப்படியே அந்த ஹார்ட் பீட்டை கேட்டுவிட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தா செக் ப்ளீஸ் அப்படின்னு பில்லு கேட்குறான். அடுத்ததா இவங்க பாரை விட்டு போனதுக்கப்புறம் போலீஸு சார் இவரை எலி மருந்து கொடுத்து கொண்டு இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி வேணும் ஆஸ் பண்ண நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா தகவலும் இங்கே போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸு இவங்கள தொடர்ந்து வர்றாங்க. இங்கே பெட்ரோல் பங்க்லங்க ஹாரி வண்டிக்கு கேஸ் அடிச்சுக்கிட்டு இவள்கிட்ட பேச்ச போடுவாப்ல. அப்போ இவன் மேலே கேஸ் பட்டுரும், அவன் நம்ம ஹாரிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தவறுதலாக ஆள் இவன் மேலேயே ஃபயர் பட்டு பேண்ட் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். அவள்கிட்ட பேசிக்கிட்டு சீக்கிரம் சொல்லு ஒரு நம்பரை சொல்லு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இப்போ தெரிச்சு அடிச்சு அங்கேருந்து ஓடுவான் தீயை அணைக்கிறதுக்கு. அதே சமயம் இங்கே பாத்ரூம்லங்க லாய்டு பையன் அவன் பாத்ரூமில் அப்படியே ஒன்று கடிச்சிக்கிட்டு ஹாயா நிற்க. அங்கங்க ஹோட்டலில் அந்த பட்டடிக்கப்பட்டவர் அவர் லாய்டை அப்படியே கையும் களவுமாக பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு அவனை செத்தடா நீ அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு நிற்க. அப்போ இங்கே ஹாரி பையன் அவன் பாத்ரூம் அப்படியே கதை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து அந்த தீயை அணைச்சிவிட்டு ஏப்பாடா அப்படின்ட்டு நிற்கிறான். அங்கே லாய்டு பார்த்தீங்களா இவனுக்கு பயந்துக்கிட்டு அப்படியே வாயில் விரலை சப்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. ஐயோ இவங்க அப்போது ஆஸ்பிரன்ற நகரத்துக்கு நைட்டு பூரா அப்படியே வண்டியை அப்படியே சிரிச்சுக்கிட்டே விளாண்டபடியே சிரிச்சுக்கிட்டே. அப்போ ஹாரி அப்பப்போ தூங்கிப்பான் இடையில. லாய்டு தாங்க நைட்டெல்லாம் அப்படியே ஓட்டுவான். என்ன பலி கூட பார்க்காம போர்டு நல்லா போட்டிருக்குது ஆஸ்பன் லெஃப்ட்டுக்கு போகணுன்னு, இவன் மாற்றி ரைட்டு பக்கத்து ஓட்டிவிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. இதுலேயே விடிஞ்சதும் ஹாரி கேட்பான், டேய் என்னடா இது ஆஸ்பன்ற நகரத்தில் மழையாக இருக்கும்னு சொன்னாங்களடா, இங்கே என்னடா ஒரு வெட்ட வழியாக இருக்குது அப்படின்ட்டு முழிக்கிறான். இவன் சொல்லுவாங்க, மச்சான் யாரும் நம்மள்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கடா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா வேனு வேற அதில் வேற டீசல் இல்லாமல் பாதியிலே நின்றுட்டு ஹாரியை பார்த்தீங்களா ஆள் அப்படியே வழி மாற்றி வந்திருக்கோன்ற உண்மையை தெரிஞ்சு எப்படி உட்காந்துருக்கான்னு. ஐயோ பிடிச்சி லாய்டை பிடிச்சி திட்டுவிட்டு டேய் ஆளை விட்றா நான் இனிமேல் வரலடா நான் போகிறேன்டான்னு கோச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு போயிட்டு இருப்பான். இவன் டே மச்சான் இறா மச்சான்ட்டு ஆள் அப்போங்க லாய்டு ஒரு சின்ன பைக்கை ஒரு சின்ன பயல்கிட்டேருந்து பைக்கை வாங்கிவிட்டு மச்சி வாடா பைக்கில் போகலாம், வேனை ஒரு சின்ன பயல்கிட்டேருந்து எக்ஸேஜாக விற்றுவிட்டேன், பைக்குக்கு வேனையே விற்றுவிட்டேன், பைக்கில் ஃபுல் பெட்ரோல் இருக்கான், வா ஆஸ்பன் வரைக்கும் நிற்காமல் போயிடணுமோ அப்படின்ட்டு பேச ஹாரியும் அடே முட்டாக்குதியான எப்படா வேணும் போய் இந்த சின்ன பைக்குக்காக விற்ற அப்படின்லாம் பேசுவான்னு பார்த்தா அப்போங்க இவனும் வாவ் மை பாய் ஹவு பிரில்லியன்ட்ரா யூ ஆர் மகனே வாடா அப்படின்ட்டு இவனும் வண்டியில் அப்படியே ஜோராக ஏறிக்கிட்டு இவங்க அங்கேயே அப்படியே அவங்க வர்ற ரூட்ல எல்லாம் அந்த பனி மலையெல்லாம் அப்படியே ஓட்டி எப்படியோ ஆஸ்பனுக்கு கடைசியாக வந்து சேர்ந்துட்டாங்க. அதுவும் எப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே மூக்கிலெல்லாம் சளி உறைஞ்சாப்லையே. இவங்களோட படம் பூரா ஒரே செக்க கூத்தாக இருக்குங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலச்சவன் இல்லைன்ற மாதிரியே 2 பேரும் பண்ணுவாங்க. அடுத்ததான் இவங்களுக்குள்ள விளையாட்டா சண்டை வர அதில் இந்த சூட்கேஸில் இருந்தது ஃபுல்லாக பணம்னு தெரிஞ்சு போக இவங்களுக்கு அந்த பணத்தை வச்சு ஒரே கூத்தடிப்பாங்க. பாருங்க எப்படின்னா இந்த பணக்கார ஹோட்டலாக ரூம் எடுத்துக்கிட்டு கூடவே ஃபேன்சி கார்னு சும்மா ட்ரெஸ்ஸுக்கு கூட ஃபங்கியாக போட்டாப்லையே அப்படியே கோட்டிங்காக ஸ்டைலில் சுற்றுவாங்க. அப்படியே வர்ற போகிறவங்களுக்குலாம் அப்படியே காசை நீட்டு வாங்க அப்படியே வாரி வள்ளல் மாதிரி. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த மேரி ஸ்வான்சன்றவ அவளை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த லாய்டு அவளை பார்க்க கூச்சப்பட்டுக்கிட்டு ஹாரிட்ட மச்சி நீ போய் என் அருமை பெருமைலாம் சொல்லி ஒரு பில்டப் கொடு ஒரு இன்ட்ரோ மாதிரி, நான் கடைசியாக வந்து அப்படி வந்து நிற்கிறேன் அப்படின்னு அனுப்ப அங்கே ஹாரி பைய
போய் மேரிட்ட பேசுவான். நல்லா சிரித்து சிரித்து பேச அங்கே மேரியோட அம்மாவும் அவளும் இவங்க சிரித்து சிரித்து பேசுகிறத பார்த்துவிட்டு ஹாரியோட டேட்டிங் பண்ண அது மாமா வேலை பார்க்குது அம்மா கறி, போமா போய் ஜாலியாக இருமா அப்படின்னு ஹாரிக்கு இவன் என்னங்க ஏங்க நான் இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காக பேச வந்திருக்கேன்றதை சொல்ல முடியாமல் அப்படியே திணறிப்பட்டு சொல்ல முடியாமல் அதே சமயம் கடைசியில் இப்போது ஹாரி பயல்கிட்டையும் போய் பொய் சொல்லிடுவாங்க. எப்படின்னா, மச்சி நான் அவளை காலையில் 10 மணிக்கு உன்னை பாருக்குன்னு வர சொல்லியிருக்கா, தனியாக வர சொன்னதா சொல்லிடுவான். அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஹாரி மறுநாள் மேரியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மேரிக்கும் ஹாரிக்கும் நல்ல ஒரு பொருத்தங்க. அவளுக்கும் ஹாரி நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவன்றதால மேரியும் இவனை ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சி போயிடுது. ஹாரிக்கு மேரியை ஒரு மாதிரி, இவனுக்கும் அவளை பிடிச்சி போச்சு. அதே சமயம் இங்கே லாய்டுங்க அவன் பார்லேயே 10 மணிலேருந்து அப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கூட இந்த பொண்ணு அவள் வேற தன்னோட சோக கதையெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிக்க இவன் ஐயா என்னங்க இவன்ட்டேருந்து காப்பாற்றுங்கன்ற மாதிரியே அப்படியே உட்காந்துவிட்டு அப்புறம் அடுத்ததாக இப்போ கடைசியில் நாட்கள் போக போக இந்த லாய்டு பயலுக்கு இந்த உண்மை தெரிய வருதுங்க. கடைசியில் இந்த மாதிரி நண்பன் எப்படி துரோகம் பண்ணுறான்னு அவனுக்கு அவ்வளோ வருத்தங்க. இவன்கிட்டையே அப்படியே தெரியாத மாதிரியே பேசுவான் பாருங்க. எப்படின்னா, அப்போது ஹாரிங்க மச்சி அவள் 10 மணின்னது நைட்டு 10 மணின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் போல் இருக்குடா, நான் தான் காலையிலன்னு மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு யாரா பட்ட பகலில் குடிப்பா அப்படின்னு இவனே சிரிச்சுக்கிட்டு கேட்க அவங்க நான் கூட ஆல்கஹாலிக்குன்னு நினச்சிட்டேன்டா, அதான் அவன் 10 மணிக்கு கூப்பிட்றான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு எவ்வளோ தடவைடா சொல்லியிருப்பான் மச்சி, அவள் தாண்டா எல்லாம்னு எனக்காக அப்படின்ட்டு ஆஸ்பன் வரேன் அது இதுன்னு இவன் சொல்லியும் என்னோட காதலியை போய் எனக்கு துரோகம் பண்ணில சாப்பிடா மோனேன்ட்டு அவனுக்கு பேதி மருந்தை கொடுத்துட்டு அனுப்பிடுறான். ஹாரியுங்க அங்கே மேரியோட டேட்டிங்க்கு போக அங்கே வயிற்று கலக்கிக்கிட்டு பாத்ரூம்லேயே கலங்கி விட்டுருது. அப்போன்னு பாத்ரூமில் தண்ணி வேற வரலையான்னா இவன் மேரிட்ட அசிங்கப்பட்டுறாம அப்படியே உள்ளேயே சேவிங் பண்ணுறம்மா பல்லு விளக்குறம்மான்னு திணறுவான் பாருங்க. ஐயோ, அப்போன்னு லாய்டு பயிலும் அப்போன்னு மேரிட்ட பேச்சா போடுவான். ஏங்க என்ன தெரியுதாங்க, ஏர்போர்ட்டுக்கு உங்களை ட்ராப் பண்ண வந்தனே, உங்கள் சேஃப் கேஸு என் ரூமில் தான் வச்சுட்டு வந்திருக்கேன், வாங்க நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இவனும் எனக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்களா அப்படின்ட்டு ஹாரிட்ட சொல்லிவிட்டு இவனோட வர்றா. லாய்டோட அழகாக வண்டியிலேயே ஹோட்டலுக்கு இப்போ வர்றது சேர்றாங்க. சூட் கேஸை காட்டி அங்கே லாய்டுங்க மேரிட்ட ப்ரொப்போஸே பண்ணுறாப்லையே பேசிவிட்டு சரி எதுவும் சரி வரல அப்படின்னு உண்மை அப்படியே கடைசியாக ஒரு மாதிரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணும் என்ன மாதிரி ஒரு பையனும் மேட்ச் ஆக என்ன வாய்ப்பு இருக்குது சொல்லு, ஸ்ட்ரைட்டாக சொல்லிடு அப்படின்னா இவங்க நாட் குட் அப்படின்ட்டா. இவன் அப்படின்னா நாட் குட்டா அப்படின்னா 1 out of 100ன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க இவன் இல்லை 1 out of million அப்படின்றா. அப்போங்க லாய்டு ஓஹோ அப்போ நீ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிற அப்படி தானே அப்படின்னா வாவ் அப்படின்ட்டு ஓகே. அப்போங்க யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் பார்த்தா சூட் கேஸை தேடி இவர் தான் வந்திருக்காப்புல. இவங்கள பிடிச்ச ஆள் பயங்கரமாக கோவத்தோட கன்னை காட்டி இவங்கள துப்பாக்கி முனையில் நிறுத்தி 2 பேர்த்தோட ஒன்றா அப்படியே பெட்டில் விலங்க போட்டு வச்சுருக்க. அப்போன்னு இந்த ஹாரி பயலும் வந்துடுறான். கடைசியில் மேரிக்கு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான், இவங்கள நம்மளை வச்சு தான் இவங்க கேம் ஆடிவிட்டாங்க அப்படின்னு தெரிய வரவும் இவங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் அந்த மாதிரி மாறி மாறி திட்டிப்பாங்க. டே எப்படா நீ ஆளை உசார் பண்ணலாம், நீ எப்படா ஏன் ஆளை உசார் பண்ணலான்ட்டு. இங்கிட்டு ஹாரி பயலுக்குங்க அவனுக்கு என்ன கடுப்புன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் சொல்லியிருப்பான்ல பழைய காதலியை ஒருத்தன் எவனோ உசார் பண்ணிவிட்டான்னு, அதை பார்த்தா இவன் தானே தெரிய வந்துருச்சுன்னு சொல்லிட்டான், நீ தானடா அது அப்படின்ட்டு. இங்கிட்டு இவங்க டே முதல்ல யாரடா சுடலாம், உன்னை சுடட்டா இல்லை உன்னை சுடட்டா. அப்போங்க ஹாரி பைய சார் என்ன சுடுங்க சார், நான் தான் சார் என் நண்பனோட ஃபிகரை போய் உசார் பண்ணிவிட்டான்னு. லாய்டு சரி அவன் தான் கேட்குறான்ல சுட்டு தள்ளுங்க சார் அவனை அப்படின்னா அவரும் ஹாரியா பட்டுன்னு சுட்டு போடுறாரு. ஆளு ஹாரி அங்கேயே சாஞ்சி வில்ற. லாய்டு அடே இப்போதாங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டை போய் கொண்டுட்டியடா அப்படின்னு கத்த. அப்போங்க ஹாரி டக்குன்னு செத்துருக்க மாட்டான், ஆளு புல்லட்டு ப்ரூஃப் போட்டுவிட்டு இப்போ ஹாரி இவர்கிட்ட அப்படியே சுட தெரியாமல் அங்கேயும் சுட்டு விட்டுவான் பாருங்க. அவர் அப்படியே சிரிப்பாப்பில். அங்கே கடைசியில் போலீஸ் தாங்க வருது. என்னன்னு பார்த்தா இதோ இவ ஒரு சீக்ரெட் போலீஸு மப்டியில் பாசு பையில பிடிக்கிறதுக்காக இவன் நம்ம பாய்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கா. இப்போ அவள் தான் நம்ம ஹாரிக்கு புல்லட்டு ப்ரூஃபு கன்னெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. போலீஸு இப்போ கடைசியில் எல்லா கூத்தையும் நிறுத்தி இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கே மேரி பொண்ணு அவள் இந்த பொண்ணுங்க பற்றி
ரியாலிட்டியை காட்டிவிட்டா. என்னன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கான். இந்த ஹாரி பையன் நல்ல காமெடி பண்ண இவனோட அப்படியே திரிஞ்சுட்டு இவன் இப்போ சரிப்பட்டு வர மாட்டான்னு தெரிஞ்சவங்க டக்குன்னு பழைய காதலான பழைய ஆப்ஷனுக்கே போனாப்புல ஓடிட்டாங்க. இவங்க கடைசியில் நடந்த மேனிக்கு இவங்களோட ஒன்றா அடிச்சுக்கிட்டு டேய் போடா அப்படின்ட்டு ஊருக்கு போக ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ் வந்து நிற்கிது. உள்ளேருந்து ஒரே பொண்ணுங்களாம் அப்படியே எட்டி பார்க்குது. எல்லாம் அரையும் குறையுமா அப்படியே பிகினி ட்ரெஸ்ஸில் போட்டாப்புலையே சும்மா அப்படி இருக்காளுங்க. அதுலேயும் ஒரு 3 பொண்ணுங்க பஸ்ஸுக்கு வெளில வந்து கேட்குறாளுங்க, ஹே காய்ஸ், நாங்கள்லாம் வேர்ல்டு பியூட்டி காம்படிஷனுக்கு போகிறோம். உள்ளே இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக 2 பசங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்க, அப்போங்க ஹாரி பையன், ஹே நீங்கள் ரொம்ப லக்கியான ஆட்கள், அப்படியா, நேராக 2 கிலோமீட்டர் போங்க, அங்கே ஒரு ஊர் வரும், அங்கே போனீங்கன்னா நீங்கள் கேட்ட 2 பசங்க இருப்பாங்க அப்படின்னு போகிறான். அவளுங்க யாரா அவங்க அப்படின்னு பார்த்தாப்லையே அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு ஓட லாயிடுங்க, அடே இளவெடுத்தவனே நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதாடா அப்படின்னு கத்திவிட்டு ஆள் இவனே அப்படியே ஓடி போய் வேனை போய் பஸ்ஸை தட்டி நிறுத்தி அவங்கள்ட்ட பேசுவான். என்னன்னா, நீங்கள் என் ஃப்ரெண்டை மன்னிக்கணும், அவன் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுப்பான், எதாக இருந்தாலும் டவுன் வந்து இந்த வழியில் இல்லை இந்த வழியில் இருக்கு அப்படின்னு அவளுங்க அப்படியே இலக்காரமாக பார்த்தாப்லையே சிரிச்சுக்கிட்டே கிளம்புவாளுங்க. இவன் யாரோ விடுமச்சி, யாரோ 2 பசங்க கொடுத்து வச்சுருக்காங்க, அடுத்த 2 மாதத்துக்கு ஜாலியாக தான் இருப்பாங்க போல் இருக்கு, விடு, நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நம்ம ஜஸ்ட்டு நம்ம கண்களை மட்டும் திறந்து போதும், இவங்க அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே விளாண்டபடியே தான் அங்கேருந்து போவாங்க. அங்கே இந்த படமும் முடியுதுங்க.